செல்ல வேண்டும் என்ற ஆவலினால் உடலை வருத்தி இறைவனை வணங்கி கொண்டு உள்ளோம் என்றனர். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வருந்தாதீர்கள், உங்களுக்கு சுவனம் கிடைக்க வேண்டுமாயின் இந்த வணக்கத்தினால் தான் கிடைக்க வேண்டும் என்றில்லை. ஆனாலும் அல்லாஹ் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க போதுமானவன் என்று பிரார்த்தித்துவிட்டு அவ்விடம் விட்டு அகன்றனர். மீண்டும் நடையை தொடர்ந்தனர். அப்போது இன்னும் சிலரை கண்டனர். அவர்கள் நடைப்பிணங்களை போன்று காட்சியளித்தனர். நீங்கள் யார்? உங்களின் இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று வினவினர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் நரகத்திற்கு அஞ்சவும் இல்லை, சுவர்க்கத்தை விரும்பவும் இல்லை. அல்லாஹ்வின் நாட்டப்படி எது கிடைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் அன்பு எங்களின் உள்ளத்தில் ஆட்சி செய்கிறது. அதுவே எங்களை இவ்வாறு மாற்றியமைத்து விட்டது என்றனர். அதனை கேட்ட சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக்க மகிழ்ந்தார்கள். நீங்கள்தான் தன்னல நோக்கமின்றி தவம் செய்யும் தூயவர்கள். நீங்கள் தாம் இறையண்மையை எய்த பெற்றவர்கள்.